பிரஜன் வந்து அவருமே தங்கச்சிங்கிற மாதிரி தான் பழகிருப்பாரு. பட் கொஞ்சம் அந்த ஓவரா அந்த அந்த கவனம் செலுத்தினது, ஐஸ்கிரீம் கொடுத்தது, அந்த டயலாக் பேசினது இதெல்லாம் சாண்ட்ராக்கு பிடிக்காம இருந்திருக்கு. இதை சென்ஸ் பண்ணாரான்னு தெரியல. பட் திவ்யாவும் எந்த தப்பு பண்ணலையே. திவ்யாவும் பாவம் தானே. சாண்ட்ராவோட இந்த பொசிஷன் 2 பேருமே எந்த தப்பும் பண்ணல. கேரிங் மட்டும் தான் இங்க பிரச்சனை. இங்க வேற என்ன பிரச்சனை இருக்கு? அதான் எல்லாத்தையுமே பாத்துருக்கோமே. இந்த கேர் இருக்குல்ல, அந்த கேர் ரொம்ப பொசசிவ் கேர் அது. அதான் அப்ப சாண்ட்ரா தானே சார் தப்பு. ஆமாமா. ஆனா சாண்ட்ரா இப்போ அப்படி வந்து சொல்ற முடியாது. ஏன்னா சில பேரோட லவ் இருக்கு பத்தியா. கேர் வந்து ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. அந்த கேரை சரியான நேரத்துல சரியான ஆட்களுக்கு அளவுக்கு அதிகமா போனா இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு தான் போகணும். அதுக்கு பேர் ஐசியூ. அந்த கேர் வேற. அதே ஒரு அளவுல கூப்பிட்டா எமர்ஜென்சி கேரோட நிறுத்திக்கலாம். இந்த ஷோல பொறுத்த வரைக்கும் ஒரு கப்பலை கொண்டு வந்து பொசசிவ்னஸ் ரொம்ப தூண்டுற மாதிரி இட் இஸ் நாட் சம்திங் தட் அவங்க ஹஸ்பண்ட் மேல நம்பிக்கை இல்லாமலும் இல்ல இவங்க 2 பேரும் வந்து தே ஆர் நாட் மூவிங் அஹெட் எல்லாம் கிடையாது. இது கேர். பிரஜன் அந்த வீட்ல உள்ள வந்ததுல இருந்தே இந்த டீம் க்ரூம் ஆகி ஒரு மாதிரி குரூப்பாவே இருந்ததுனால he has taken an extra care. அந்த எக்ஸ்ட்ரா கேர் இந்த ஃபீட் பண்றது அது வந்து சாண்ட்ராவோட எதிர்க்க தான் பண்ணாரே தவிர ஒளிஞ்சுக்கிட்டோ தெரியாமலோ மறைச்சோ அதெல்லாம் பண்ணல. பட் ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வைஃபோட இவ்வளவு வருஷம் இருந்த அவங்களோட மென்டாலிட்டிக்கு இதெல்லாம் பண்ணா என்ன நடக்கணும். உதாரணத்துக்கு மிஸ்டர் ரவீந்தர் சந்திரசேகரன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணா இவிபிக்கு வெளியில இருந்த ஒரு செருப்பு, அந்த செருப்பு யாருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற யாரும் இல்ல. நான் அந்த செருப்பை பார்த்துட்டு சைலண்டா இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சலாம் அது எங்க வீட்டுல இருந்தா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பொசசிவான கேர் இருக்கதான் செய்யும். அதை ஒண்ணுமே பண்ண முடியாது.